வடமராட்சியில் பல்வேறு இடங்களிலும் பொதுமக்கள் ஒன்று திரண்டு மாவீரர் வார நிகழ்வுகள் எழுச்சிகரமாக அனுஷ்டிப்பு. நீதிமன்றில் வசமாக சிக்கிக் கொண்ட பசில் விமான டிக்கெட்டுகளால் அம்பலத்துக்கு வந்த மோசடி. சிவஞானம் ஸ்ரீதரனின் மகன் அர்ச்சுனா ராமநாதனுக்கு விடுத்துள்ள பகிரங்க சவால். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் இறுதி அறிக்கை விரைவில். முல்லைத்தீவில் இடம்பெற்ற மாபெரும் நடைபவனி. நாமலை போன்று கேவலமான அரசியல் செய்பவர்கள் சாகலாம், நுகேகொட பேரணியில் கருணாநிதி. பின்வாசலால் சென்ற தமிழரசு கட்சி அனுரவிடம் கேட்டது இதைத்தான், அம்பலப்படுத்திய கஜேந்திரகுமார். பங்களா விரிகுடாவில் காற்றழுத்த தாளமுக்கம், மக்களுக்கு வெளியான எச்சரிக்கை. இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான இராணுவ கலந்துரையாடல். மக்கள் கூறியுள்ள செய்தியை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், இல்லையெனில் கிடைக்கும் முதல் சந்தர்ப்பத்தில் ஆட்சியை கவிழ்ப்போம், நாமல் ராஜபக்ச சூளுரை. தொடர்பான விரிவான செய்திகள். வடமராட்சி பிரதேசத்தில் பல்வேறு இடங்களில் பொதுமக்கள் ஒன்று திரண்டு மாவீர வார நிகழ்வுகள் எழுச்சிபூர்வமாக ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இன்பசிட்டி வியாபார மூலை, சுப்பிரமணியம் முனே, கோரியடி உள்ளிட்ட பல இடங்களில் பந்தல்கள் அமைத்து சிவப்பு மஞ்சள் கொடிகளால் அலங்கரிக்கப்பட்டு மாவீரர் வார நிகழ்வுகள் தொடங்கப்பட்டன. அந்தந்த பகுதிகளைச் சேர்ந்த மாவீரர்களின் திருவுருவப் படங்கள் வைக்கப்பட்டு மாலை அணிவிக்கப்பட்டு ஈகை சுடர்கள் ஏற்றப்பட்டு மலதூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. சுப்பர்மடம் பொது மண்டபத்தில் இடம்பெற்ற மாவீரர் வார நிகழ்வில் பருத்தித்துறை நகரசபை தவிசாளர் வின்சென்ட் டி போல் டக்ளஸ் பங்கேற்று அஞ்சலி செலுத்தினார். முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்ச நேற்று இலங்கைக்கு வருகை தர விமான டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்திருந்த போதும் அவை ரத்து செய்யப்பட்டதாக மாத்தறை நீதிமன்றத்தில் அறிவிக்கப்பட்டுள்ளது. மாத்தறையில் முறைகேடான பணத்தை பயன்படுத்தி காணி கொள்வனவு செய்தமை தொடர்பான வழக்கு நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது இந்த தகவல்கள் தெரிய வந்துள்ளது. முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்சவை தவிர அவரது மனைவி, சகோதரி ஆயுமா கால்பத்தி, அவரது கணவர் திசா கால்பத்தி மற்றும் முதிதா ஜெயக்கொடி ஆகியோர் இந்த வழக்கில் பிரதிவாதிகளாக பெயரிடப்பட்டுள்ளனர். வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது பசில் ராஜபக்ச மற்றும் அயுமா கலப்பத்தி நீதிமன்றத்தில் ஆஜராகவில்லை. மேலும் அவர்களின் பிணைதாரர்கள் மட்டுமே அவர்கள் சார்பாக ஆஜராகியுள்ளனர். பசில் ராஜபக்ச சார்பாக ஆஜரான ஜனாதிபதி வழக்கறிஞர் அனில் செல்வா தனது கட்சிக்காரரின் மருத்துவ நிலையை உறுதிப்படுத்தும் பல மருத்துவ அறிக்கை அடங்கிய ஆவணத்தை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தார். அறிக்கைகளை ஆய்வு செய்த பின்னர் சட்டமா அதிபர் சார்பாக ஆஜரான துணை சொலிசிட்டர் ஜெனரல் லக்மினி கிரிகாம சந்தேக நபரின் மருத்துவ நிலைமைகள் தொடர்பாக சமர்ப்பிக்கப்பட்ட மருத்துவ அறிக்கைகளில் சில முரண்பாடுகள் இருப்பதாக நீதிமன்றத்தில் சுட்டிக்காட்டினார். இந்த வழக்கின் மூன்றாவது சந்தேக நபரான பசில் ராஜபக்ச கடைசியாக 2024 ஆண்டு செப்டம்பர் 18 அன்று இந்த வழக்கில் நீதிமன்றத்தில் முன்னிலையாகினார். அதாவது இந்த சந்தேக நபர் ஒரு வருடத்துக்கு மேலாக இந்த வழக்கில் நீதிமன்றத்தில் ஆஜராகவில்லை. அவர் இல்லாததால் இந்த வழக்கு தாமதமாகிறது. முந்தைய விசாரணையில் சந்தேக நபரை நீதிமன்றத்தில் ஆயர்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறு தலைமை நீதிபதி உத்தரவிட்டார். அன்றைய விசாரணையின் போது மருத்துவ அறிக்கைகளை சமர்ப்பித்த ஜனாதிபதி வழக்கறிஞர் சந்தேக நபர் திடீரென நாட்காலியிலிருந்து விழுந்து விபத்தில் தலை மற்றும் கழுத்தில் நரம்பு காயமடைந்துள்ளதாக நீதிமன்றத்துக்கு தெரிவித்தார். அன்று சமர்ப்பிக்கப்பட்ட எக்ஸ்டி அறிக்கைகளின்படி சந்தேக நபருக்கு எலும்பு முறிவு இல்லை என்பது தெளிவாகிறது. அன்று மருத்துவ அறிக்கைகளை சமர்ப்பித்த ஜனாதிபதி வழக்கறிஞர் சந்தேக நபர் அதாவது நேற்றைய தினம் நீதிமன்றத்தில் ஆஜராவார் என அப்பொழுது தெரிவித்தார். சந்தேக நபர் நாட்காலியில் இருந்து விழுந்துள்ளார் எனவும் சந்தேக நபர் தலை மற்றும் கழுத்து நரம்பு காயத்தால் அவதிப்பட்டு வருகிறார் என்ற மருத்துவ அறிக்கைகளை ஜோர்ஜ் சிடி என்ற மருத்துவரால் வழங்கப்பட்டது. எனினும் இன்று அதே மருத்துவரின் கையொப்பத்தின் கீழ் சந்தேக நபர் இடது பக்கத்தில் உணர்வின்மையால் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இந்த மருத்துவ அறிக்கைகள் ஒரே மருத்துவரால் வழங்கப்பட்டிருந்தாலும் இந்த மருத்துவ அறிக்கைகளின் லெட்டர் ஹெட்களில் முதல் பார்வையில் வேறுபட்டவை. மேலும் ஜோர்ஜ் சிடி என்ற இந்த மருத்துவர் ஒவ்வொரு அறிக்கையிலும் சந்தேக நபரின் அறிகுறிகளை மட்டுமே குறிப்பிட்டு அவர் விமான பயணத்துக்கு தகுதியற்றவர் என பரிந்துரைத்துள்ளார். சந்தேக நபர் விமானத்தில் பயணிக்க தகுதியற்றவர் என்று மருத்துவர் பரிந்துரைத்த போதிலும் சந்தேக நபர் நேற்று இலங்கைக்கு திரும்புவதற்கான விமான டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்து பின்னர் அந்த டிக்கெட்டுகளை ரத்து செய்துள்ளார். இந்த மருத்துவர் கடந்த செப்டம்பர் 14 அன்று சந்தேக நபரின் மருத்துவ நிலை அவர் விமானத்தில் பயணிக்க தகுதியற்றவர் என பரிந்துரைத்துள்ளார். எனினும் சந்தேக நபர் நவம்பர் 18-21 இடையில் விமானத்திற்கு இலங்கைக்கு திரும்புவதற்கான விமான டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்ய செப்டம்பர் 25 அன்று ஒரு விமான நிறுவனத்துக்கு மின்னஞ்சல்களை அனுப்பியுள்ளார்.
எனினும் சந்தேக நபர் பின்னர் அக்டோபரில் அதை ரத்து செய்துள்ளார். மேலும் சந்தேக நபருக்கு விமான நிறுவனம் அனுப்பிய விமான சரிபார்ப்பு படிவத்தில் அவர் வேறொரு நபரின் உதவியுடன் வழக்கமாக விமானத்தில் பயணிக்க முடியும் என தெளிவாக கூறுகிறது. அந்த படிவத்தில் விமானத்தில் சிறப்பு நாற்காலி, படுக்கை அல்லது ஆக்சிஜன் தேவையில்லை என அவர் கூறியுள்ளார். இந்த உண்மைகளை கருத்தில் கொண்டு சந்தேக நபரின் மருத்துவ நிலை குறித்து நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட மருத்துவ அறிக்கைகளை ஏற்றுக்கொள்ள முடியாதவை என்பதால் இது தொடர்பாக ஒரு உத்தரவை பிறப்பிக்குமாறு துணை சொலிசிட்டர் ஜெனரல் லக்மினி கிரிகாம நீதிமன்றத்தை கோரினார். பருத்தித்துறை ஹாட்லி கல்லூரியில் உயர்தர பரீட்சைக்கு சென்ற மாணவன் ஒருவன் பாம்பு தீண்டிய நிலையில் மருத்துவ கண்காணிப்பில் பரீட்சை எழுதிய பின்னர் மீண்டும் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை இடம்பெற்று வரும் நிலையில் நேற்றைய தினம் இரசாயனவியல் பரீட்சை நடைபெற்றது. பரீட்சைக்கு சென்ற துஷ்யந்தன் சாத்விகன் என்ற மாணவன் பாடசாலைக்குள் சென்ற போது பாம்பு தீண்டியதாக தெரிவிக்கப்பட்டது. ஆனாலும் மாணவன் அதனை பொருட்படுத்தாது பரீட்சை மண்டபத்தில் இருந்தபோது குருதிப்பெருக்கு ஏற்பட்ட நிலையில் பரீட்சை மேற்பார்வையாளரின் கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டதை தொடர்ந்து உடனடியாக நோயாளர் காவு வண்டி மூலம் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு சென்று அவசர சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது. அவசர சிகிச்சையின் பின்னர் நோயாளர் காவு வண்டியில் மீண்டும் பாடசாலை கொண்டு செல்லப்பட்டு மருத்துவர் கண்காணிப்பில் பரீட்சை எழுதியுள்ளார். சனிக்கிழமை இடம்பெறும் பரீட்சைக்கும் அவர் நோயாளர் காவு வண்டி மூலம் பரீட்சை நிலையத்துக்கு கொண்டு செல்லப்படுவார் என தெரிவிக்கப்பட்டது. நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவுக்கு இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனின் மகன் சாரங்கன் பகிரங்க சவால் விடுத்துள்ளார். சாரங்கன் தனது முகப்புத்தக பக்கத்தில் இட்டுள்ள பதிவு ஒன்றில் இந்த சவாலை விடுத்துள்ளார். பாராளுமன்றத்தில் உரையாற்றும் போது ராமநாதன் அர்ஜுனா தனக்கு எதிரான கருத்துக்களை முன்வைத்ததாகவும் அதனை ஆதாரத்துடன் நிரூபிக்குமாறு தெரிவித்து அவர் இந்த பதிவை இட்டுள்ளார். அதன்படி குறித்த பதிவில் பாராளுமன்றத்தில் ஏதோ ஒரு சோழ நிறுவனம் சாரங்கனுக்கு 30 மில்லியன் ரூபாய் பணம் கொடுத்து அனுமதி பெற்றது என்று ஒரு புதிய கட்டுக்கதையை கூறியிருக்கிறீர்கள். நீங்கள் என்னை பற்றி கூறிய விடயத்துக்கு ஏதாவது ஒரு ஆதாரம் இருந்தால் பகிரங்கமாக வெளியிட முடியுமா அல்லது உறுதிப்படுத்த முடியுமா? உங்களுக்கு திராணி இருந்தால் பாராளுமன்ற சிறப்புரிமைக்குள் பதுங்கியிருந்து நீங்கள் கூறிய அதே கருத்தை பொதுவெளியில் பகிரங்கமாக சொல்லுங்கள். நான் சட்ட ரீதியாக அப்படி எந்த பணமும் பெறவில்லை என்று அல்லது குறித்த நிறுவனத்துக்கும் எனக்கும் எவ்வித தொடர்பும் இல்லை என்று நிரூபித்து காட்டுகிறேன். உங்கள் கருத்தில் உண்மை இருந்தால் பொதுவெளியில் கருத்தையோ ஆதாரத்தையோ வெளியிட தயங்க மாட்டீர்கள் என நம்புவதாக அவர் தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவின் இறுதி அறிக்கையை விரைவில் வெளியிடுவதாக அரசாங்கம் உறுதியளித்துள்ளதாக பாதிரியார் சிறில் காமினி தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான பிரச்சினை குறித்து ஜனாதிபதியும் அமைச்சர்களும் விரிவாக விவாதித்து பல உடன்பாடுகளை எட்டியதாக குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி ஆணைக்குழுவின் முழுமையான இறுதி அறிக்கையை சிஐடியிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. பின்னர் சிஐடி இறுதி அறிக்கையை ஆய்வு செய்ய தொடங்கியுள்ளது. அது பெரிய அளவில் முடிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவின் முழுமையான இறுதி அறிக்கை பொதுமக்களுக்கு வெளியிட ஜனாதிபதியிடமிருந்தும் அரசாங்கத்திடமிருந்தும் மிகவும் நேர்மறையான பதில் கிடைத்தது. அறிக்கை மற்றும் இறுதி அறிக்கையை விரைவில் பொதுமக்களுக்கு வெளியிடுவதாக அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். சுயாதீன வழக்கு தொடுநர் அலுவலகத்திற்கு சட்டம் அதிபர் திணைக்களம் எதிர்ப்பு தெரிவிப்பதால் காணாமலாக்கப்பட்டவர்களுக்கான நீதி மேலும் தடைக்குள்ளாக்கப்படுவதாக சட்டத்திரணி அச்சலா செனவரத்ன தெரிவித்துள்ளார். தமிழ் இளைஞர்கள் உட்பட 11 பேர் கடற்படையினரால் கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்ட வழக்கின் பிரதிவாதிகளான சட்டத்திரணியான அச்சலா செனவிரத்ன நேற்று நடத்திய ஊடக மாநாட்டில் இதனை தெரிவித்துள்ளார். சுயாதீன வழக்கு தொடுநர் அலுவலகம் அமைப்பதை சட்டமாதிப திணைக்களத்தின் சட்ட அதிகாரிகள் சங்கம் அதிகாரப்பூர்வமாக எதிர்த்துள்ளது. நாட்டில் சட்டம் இயற்றும் உச்ச நிறுவனம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சார்பாகவும் அரசாங்கத்தின் கொள்கைகளுக்கு இசைந்து செயற்படுவதே நியதியாகும். ஆனால் சட்டமாதிப திணைக்களம் அதற்கு எதிராக செயற்படுகிறது. நாட்டில் நீதி சரியான முறையில் செயற்படாமல் இருந்த காலத்தில் தான் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தது. சட்டமாதிப திணைக்களத்தால் சாதாரண மக்களுக்கு நீதி நிலைநாட்டப்படுவதில் காணப்பட்ட தெளிவின்மையாலே சுயாதீன வழக்கு தொடுநர் அலுவலகத்தை அமைக்க அரசாங்கம் மக்களுக்கு வாக்குறுதி அளித்தது. யார் கோபம் கொண்டாலும் பரவாயில்லை என்று மக்களின் நீதி நிலைநாட்டப்பட தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என ஜனாதிபதியிடம் கேட்டுக்கொள்கின்றேன் என தெரிவித்துள்ளார். முல்லைத்தீவு கடற்கரையில் சர்வதேச கடற்றொழிலாளர் தினத்தை முன்னிட்டு சர்வதேச மீன்பிடியை ஒழித்து எமது உள்ளூர் கடற்றொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாப்போம் என்ற துணிப்பொருளில் விழிப்புணர்வு நடைபவனி ஒன்று இடம்பெற்றுள்ளது. சூழலியல் மற்றும் சமூக அபிவிருத்திக்கான நிறுவனத்தின் ஏற்பாட்டில் முல்லைத்தீவு மாவட்ட கரையோர இளைஞர்கள் இணைந்து நேற்றைய தினம் காலை நடைபெற்ற இந்த நடைபவனியில் கடல்சார் வளங்களை பாதுகாக்கவும் உள்ளூர் கடற்தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை வலுப்படுத்தவும் அனைவரும் ஒற்றுமையுடன் செயல்பட வேண்டியதன் அவசியம் வலியுறுத்தப்பட்டது. சட்டவிரோத கடற்தொழிலை இலங்கை அரசாங்கம் முற்றுமுழுதாக தடை செய்ய வேண்டும் என வலியுறுத்தி நடைபவனியில் பங்கேற்ற இளைஞர்கள் முல்லைத்தீவின் இளம் கடற்தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பான எதிர்காலம் வேண்டும்,
முல்லைத்தீவு கடற்கரையை காக்க சட்டவிரோத மீன்பிடியை நிறுத்தவும், கடலை பாதுகாப்போம், சட்டவிரோதத்தை தடுப்போம், எங்கள் பாரம்பரிய கடலில் உங்கள் சட்டவிரோத படகுகள் வேண்டாம் போன்ற பல்வேறு பதாதைகளை ஏந்தியவாறு நடைபவனியில் கலந்து கொண்டனர். நடைபவனியின் நிறைவில் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் துண்டு பிரசுரங்கள் வழங்கி வைக்கப்பட்டதுடன் தயாரிக்கப்பட்ட மகஜர் ஊடகங்களுக்கு வாசித்து விளக்கப்பட்டதுடன் முல்லைத்தீவு மாவட்ட அரசாங்க அதிபருக்கான மகஜரினை மாவட்ட செயலக பிரதம முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தரிடம் அதிகாரப்பூர்வமாக வழங்கி வைக்கப்பட்டது. நாடு தற்போது அமைதியாக சென்று கொண்டிருக்கும் காலகட்டத்தில் நாட்டை கடந்த காலங்களில் நாசமாக்கிய ராஜபக்ச குடும்பம் மீண்டும் ஆட்சியை கைப்பற்றுவதற்கான ஒரு பேரணியாகவே இந்த நுகைகுட பேரணியை பார்ப்பதாக எமது தலைமுறை கட்சியின் தலைவர் கருணாநிதி தெரிவித்துள்ளார். நாமல் போன்ற கேவலமான அரசியலை செய்பவர்கள் சாகலாம். நீங்கள் மக்களுக்காக இந்த நாட்டில் என்ன செய்தீர்கள்? தமிழ், சிங்கள, முஸ்லிம் மக்களிடையே சண்டையை உருவாக்கிவிட்டு மட்டும் ஆட்சியை கைப்பற்ற நினைக்காதீர்கள். திருகோணமலைக்கு சென்று பல பிரச்சனைகளை செய்கிறீர்கள். நீங்கள் கடந்த காலங்களில் மக்களால் விரட்டி அடிக்கப்பட்டீர்கள் என்பதை மட்டும் மறந்துவிட வேண்டாம் என தெரிவித்துள்ளார். ஒற்றையாட்சி அரசியலமைப்பையே தற்போது தமிழரசு கட்சி வலியுறுத்தி வருவதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் குற்றம் சுமத்தியுள்ளார். அண்மையில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கும் இலங்கை தமிழரசு கட்சிக்கும் இடையில் நடைபெற்ற பேச்சு தொடர்பில் கருத்து வெளியிடும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். இந்த செயற்பாடானது தமிழ் மக்களுக்கு எதிராக இழைக்கப்படும் துரோக செயலாகும் என அவர் தெரிவித்துள்ளார். கடந்த தேர்தலில் தோற்றவர்கள் இப்போது பின்வாசலால் பிரவேசித்து தமிழரசு கட்சியில் அரசியல் செய்வதாக அவர் தெரிவித்தார். தமிழரசு கட்சியின் எம்பிக்களுக்கும் தமிழ் மக்களை ஏமாற்றியுள்ளார் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். ஜனாதிபதியுடன் அண்மையில் நடந்த சந்திப்பில் தமிழ் மக்கள் நிராகரித்து இலங்கை தமிழரசு கட்சியை கைவிட்டதாக கூறிய ஒற்றையாட்சி அரசியல் அமைப்பையே தற்போது வலியுறுத்தி வருவதாக கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். வளிமண்டலவியல் திணைக்களத்தினால் வழங்கப்பட்ட அறிவுறுத்தலுக்கு அமைய இன்று தென்கிழக்கு வங்காள விரிகுடாவில் காற்றழுத்த தாழ்வுக்கு ஒன்று உருவாவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக மன்னார் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தின் உதவி பணிப்பாளர் கே. திலீபன் தெரிவித்துள்ளார். மன்னார் அலுவலகத்தில் நேற்று வெள்ளிக்கிழமை பிற்பகல் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவிக்கையில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், குறித்த காலப்பகுதியில் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழைவீழ்ச்சி பதிவாகும் எனவும் அவ்வேளையில் காற்றின் வேகம் உயர்வாக காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதன்போது அனர்த்தங்களில் இருந்து தம்மை பாதுகாத்துக் கொள்ள மக்கள் விழிப்புடன் அவதானத்துடனும் இருக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் மற்றும் அனர்த்த முகாமைத்துவ நிலையம் அறிவுறுத்தல்களை பின்பற்றி பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். காற்றின் வேகம் அதிகரித்தால் கடல் கொந்தளிப்பாக காணப்படும். எனவே கடற்தொழிலில் ஈடுபடுகின்ற கடற்தொழிலாளர்கள் அனர்த்த நிலைமையை கருத்தில் கொண்டு கடற்தொழில் நடவடிக்கையில் ஈடுபட வேண்டும். காற்றழுத்த தாளமுக்கம் மற்றும் வெள்ளத்தினால் ஏற்படுகின்ற பாதிப்புகள் குறித்து மன்னார் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ நிலையத்துடன் தொடர்பு கொள்ளுமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான பாதுகாப்பு பங்காளித்துவத்தை ஆழப்படுத்தும் நோக்கில் 11வது ராணுவ பணியாளர் கலந்துரையாடல் நவம்பர் 18 முதல் 20 வரை பீகாரின் போத்காயாவில் நடைபெற்றது. இரு நாடுகளும் இணைந்து செயல்படும் திறனை அதிகரிப்பது மற்றும் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து கவனம் செலுத்தப்பட்டது. அதே சமயம் இந்திய இராணுவமும் இலங்கை இராணுவமும் இணைந்து பங்கேற்கும் 11வது மித்திர சக்தி கூட்டு பயிற்சியானது கர்நாடகாவின் பெலகாவியில் நடைபெற்று வருகிறது. இந்த பயிற்சியில் ராஜ்புத் மற்றும் கஜபா படையணிகளைச் சேர்ந்த வீரர்கள் விமானப்படையினுடன் இணைந்து ஈடுபட்டுள்ளனர். ஐக்கிய நாடுகள் சபையின் ஆணையின் கீழ் பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகள் மற்றும் மரபுசாரா நடவடிக்கைகளை கூட்டாக ஒத்திகை பார்ப்பதே இதன் முக்கிய நோக்கமாகும். ட்ரோன்கள் மற்றும் ஆளில்லா வான்வழி அமைப்புகளை பயன்படுத்தி தாக்குதல், தேடுதல் போன்ற தந்திரோபாய செயல்பாடுகளை இருதரப்பினரும் பயிற்சி செய்து பரஸ்பர செயல்பாட்டு திறனை மேம்படுத்துவதில் சிறந்த நடைமுறைகளை பரிமாறிக்கொள்வதில் கவனம் செலுத்துகின்றனர். இந்த கலந்துரையாடலும் பயிற்சியும் பிராந்திய அமைதி மற்றும் பாதுகாப்புக்கான இரு நாடுகளின் உறுதிப்பாட்டை உறுதிப்படுத்துகின்றன. பொய்களை நிறுத்தி தயவு செய்து இனியாவது வேலைகளை ஆரம்பியுங்கள் என்று இன்று மக்கள் கூறியுள்ள செய்தியை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அவ்வாறு இல்லை என்றால் எமக்கு கிடைக்கும் முதலாவது சந்தர்ப்பத்திலேயே அரசாங்கத்தை வீழ்த்துவோம் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச தெரிவித்தார். அரசாங்கம் சிறைச்சாலைகளை காண்பித்தாலும் அதற்கு அஞ்சாமல் தமது பொறுப்பை நிறைவேற்றுவதற்காக கூடியுள்ள சகல எதிர்க்கட்சிகளுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எந்த ஒரு தனிப்பட்ட தேவைக்காகவும் நாம் இங்கு கூடவில்லை. எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் மக்கள் நலனுக்காக அவர்களுக்கான
போராட்டத்துக்கான தலைமைத்துவத்தை வழங்குவதற்கு எமது அரசியல் குழு தயாராக உள்ளது. எல்லையுற்று வழங்கியுள்ள வாக்குறுதிகளையும் கூறிய பொய்களையும் மக்களுக்கு உணர்த்துவது பொறுப்புள்ள எதிர்க்கட்சியாகிய எமது கடமையாகும். எனவே இனியாவது பொய் கூறுவதை நிறுத்திவிட்டு வேலை திட்டங்களை ஆரம்பிக்குமாறு அரசாங்கத்தை வலியுறுத்துகிறோம். தமது அரசியல் தேவைகளுக்காக அரசு உத்தியோகத்தர்கள் அரசாங்கத்தால் பழிவாங்கப்படுகின்றனர். அரசியல் செய்வதற்கு ஜனாதிபதி இருக்கின்றார். எனவே அரசியலில் இருந்து விலகுமாறு பொலிஸ் மா அதிபருக்கு நினைவுபடுத்துகிறோம். அரசாங்கத்துக்கும் எமக்கும் உள்ள அரசியல் பிரச்சினைகளை நாம் அரசாங்கத்துடன் மோதி தீர்த்துக் கொள்கின்றோம். அதில் போலீசார் தலையிட தேவையில்லை. போதைப் பொருட்களை கைப்பற்ற வேண்டாம் என நாம் கூறவில்லை. ஆனால் துறைமுகத்தில் இருந்து அனுமதியின்றி அனுப்பப்பட்ட 323 கொள்கலன்களில் உள்ள போதைப் பொருட்கள் உள்ளடங்கலாக அனைத்தையும் கைப்பற்றுமாறு வலியுறுத்துகிறோம். போதைப்பொருள் தொடர்பில் எதிர்க்கட்சிகள் மீது குற்றம் சுமத்தும் அதேவேளை தமது கட்சியின் போதைப்பொருள் குற்றங்கள் தொடர்பில் கைது செய்யப்பட்டால் அதனை மூடி மறைக்கின்றனர். அரசாங்கத்துக்கு ஆதரவளிக்கும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற செயல்களில் ஈடுபடுபவர்களை கொண்டு எதிர்க்கட்சிகளை முடக்குவதற்கு அரசாங்கம் திட்டமிடுகிறது. அரசாங்கத்தின் அந்த திட்டம் ஒருபோதும் வெற்றியளிக்காது என தெரிவித்துள்ளார். இத்துடன் ஜெஃப்னா-கிளரியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள www.jeffnaclery.lk என்ற இணையதளத்தின் ஊடாக இணைந்து கொள்ளுங்கள்.